ஹாய் டாம், ரெடியா? கிளம்பியாச்சா? இன்றைக்கி நம்ம குயின்ஸ் பஸ்ஸில் எங்கே போகிறோன்னு டாம்க்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம மஸ்ஜித் தானா ரூமா அவாம் ஃபயர் ரூம் போட்டு போகிறோம். ரூமா அவாம் ஃபயர் ரூம் போட் மஸ்ஜித் தானாவில் இன்றைக்கி மிஸ்டர் ராயப்பன் அண்ட் மிஸ்ஸஸ் நேசமணி அவங்களோட பிறந்த நாளை, அவங்க அம்மா அப்பா ராயப்பன் அண்ட் நேசமணியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின்ஸ் பஸ்ஸை சூஸ் பண்ணது மிஸ்டர் ரோபர்ட், மரியா, நாதன், ஜெசி, அம்மு ஃபேமிலி. இவங்க எல்லாரும் நம்ம குயின்ஸ் படி சூஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லி நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மிஸ்டர் ராயப்பன் அண்ட் மிஸ்ஸஸ் நேசமணி இவங்களோட பிறந்த நாளை போய் மஸ்ஜித் தானா ரூமா அவாம் ஃபயர் ரூம் போட் மஸ்ஜித் தானாவில் போயிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். வணக்கம்மா, மிஸ்ஸஸ் நேசமணி சரிங்களா பேரு? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம்மா, உங்கள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் குயின்ஸ் பரிசில் வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் டாம் எடுத்துகிட்டு வந்து ஜெரி டாம் வந்திருக்கிறார் எடுத்துகிட்டு. உங்கள் பிறந்த நாளுக்காக இன்றைக்கி உங்களுக்கு கிஃப்ட்லாம் எடுத்து வந்திருக்கோம். வாங்கிட்டீங்க? பிடிச்சிருக்கா கிஃப்ட்லாம்? உங்களுக்கு பர்ஸ்லாம் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கா? ஓகே, குயின்ஸ் பரிசில் சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமாம்மா? சொல்ல முடியுமா யார் அனுப்பியிருப்பா? இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னு உங்களால் யார் நினைக்கிறீங்க? யாரு யார் அவங்க? அவங்க இல்லையே. ரோபர்ட் யாரு? மகன், உங்களோட மகன் ரோபர்ட். நேசமணி ரோபர்ட். மரியா யாரு? மருமகள். ரோபர்ட், மரியா. நாதன் யாரு? நாதன் யாரு? மருமகனா? ஓகே. ஜெசி யாரு? மக. அம்மு மகதான். ரோபர்ட், மரியா, நாதன், ஜெசி, அம்மு இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்காக இந்த கிஃப்டை கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்கள் இன்னைக்கு போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எங்கள் அம்மா எப்போதுமே எங்களுக்கு ரொம்ப நிறைய செஞ்சுருக்குறாங்க. இதே போல் எப்போதும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா நீங்கள் அவங்க கிஃப்ட்லாம் உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்கன்னு பரிசுலாம்? இல்லை, இருந்தாலும் இந்த நாளை ஞாபகம் வச்சு உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் 2 பேருக்கும் அவங்க சேர்ந்து செய்ய சொன்னாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆமாங்களா? அதனால நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த பரிசனை அப்பாவுக்கும் உங்களுக்குமா உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்புனது. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்க்கல. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அவங்களுக்கு நன்றி. என்னம்மா நன்றி கிடக்குது? நன்றி. நீங்கள் எப்போதும் அவங்கள அன்பும் ஆசீர்வாதம், நீங்கள் எப்போதும் அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லியிருக்கிறாங்க. கேட்குறீங்களா? சில பேர் முன்னுக்கு பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி பார்த்து முறைப்பாங்க. ஆனால் முன்னுக்கும் பார்த்து சிரிக்கிறதும் பின்னாடியும் பார்த்து சிரிக்கிறதும் நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், எப்போதும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். ஹாப்பி பர்த்டே அம்மா என் அப்பா. தேங்க்யூ. யாரோட குரல்மா இது? இது யாரோட குரல் இப்போ பேசினது? யாரு? அவங்க உங்களோட பிள்ளைங்க தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதும் இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்று மட்டும் இல்லை, என்றுமே நீங்களும் அப்பாவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே போல் எங்களுக்கு வழித்துணையாக இருங்க, வழிகாட்டலாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா? உங்களோட ஆசீர்வாதம் அவங்கள போய் சேரும்ல? கண்டிப்பாக சேரும். அப்படி சொல்லி திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் வெட்டலாமா?